தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியமுடன் பிரியா விருதுநகர்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கொன்றை வேந்தன் செய்யுள் ஐயம் புகினும் செய்வன செய். இந்த செய்யுளில் கடைசியாக வர வார்த்தை செய் அப்படிங்கிறது கட்டளை சொல்லாக இருக்குது. அப்போ ஔவையார் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை கட்டாயமாக நீ செய்தாகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான செய்யுள் இது. இதே ஔவையார் தான் ஆத்திச்சூடி சொல்லும்போது அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல செய் அப்படிங்கிறத அவங்க கட்டளையாக சொல்லலை, செய்யக்கூட வேண்டாம், நீ விரும்புனா மட்டும் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எதை சொல்லியிருக்காங்க? அறத்தை. அறம் அப்படிங்கிறது உயர்ந்த செயல், நல்ல செயல், அதை நீ செய்யணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்தவே இல்லை. செய்கிறதுக்கு நீ ஆசைப்பட்டா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது தானமோ தர்மமோ பிற உயிர்கள் எடுத்து அன்பு செலுத்துவதோ எதெல்லாம் உன்னால் முடியலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அதெல்லாம் நீ செய்யணும்னு மட்டும் ஆசைப்பட்டுக்கிட்டே இரு, ஒரு நாள் அதுவே உன்னை மாற்றி செய்ய வச்சிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஐயம் புகினும் செய்வன செய் அப்படின்னு கட்டளை வாக்கியமாக தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அறத்தை விடவும் தான தர்மத்தை விடவும் ஏதோ ஒரு செயல் உயர்ந்த செயலாக அவங்க நினைக்கிறனால தான் அதை கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஐயம் புகினும். ஐயம் அப்படிங்கிறதுக்கு 2 விதமான பொருள் நாம் எடுத்துக்கலாம். ஐயம்னா உச்சக்கட்ட வறுமை, அதாவது பிச்சை எடுக்க போகிற அளவுக்கான ஒரு வறுமை நிலை வந்துருச்சு அப்படின்னா அதையும் ஐயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பொருள் என்னன்னா, எனக்கு ஐயப்பாடு இருக்குது, எனக்கு ஒரு ஐயம் இருக்குது அப்படின்னா சந்தேகம் அப்படிங்கிறதையும் நம்ம குறிக்கலாம். 2ம் கிட்டத்தட்ட ஒரே பொருள் தான். அதாவது உச்சக்கட்ட வறுமையும் ஒன்று தான், சந்தேகங்கிறதும் ஒன்று தான். எனக்கு அடுத்த வேளை உணவு கிடைக்குமோ கிடைக்காதா அப்படிங்கிறதே ஐயமாக இருக்குது, சந்தேகமாக இருக்குன்னா அப்போ அவங்க ஒரு உச்சக்கட்ட வறுமைக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து எனக்கு என்ன ஆகும்னே எனக்கு தெரியாத சூழ்நிலை அப்படின்னா அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போ 2ம் ஒரே பொருள் தான். அப்போ அந்த ஐயம் அப்படிங்கிற இடம் ஒரு உச்சக்கட்ட வறுமை, பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அடுத்து என்ன ஆகும்னே தெரியாத மாதிரியான ஒரு ஐயப்பாடுடைய நிலை. அப்படி இருந்தாலும் புகினும் அப்படின்னா அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுட்டோம், அந்த இடத்துக்கு நாம் புகுந்து விட்டோம், அந்த இடத்துக்கு போய்விட்டோம் அப்படிங்கிற பொருள் தான் ஐயம் புகினும். செய்வன செய். இந்த இடத்துல எதை செய்யணுமோ அதை நீ செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கடமை கர்மான்னு எடுத்துட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு கட்டாயம் செய்யணும், நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு செய்யணும் அப்படிங்கிறதையும் புரிந்துக்கலாம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது, இப்போ நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ முறைப்படி அது சரியோ தவறோ ஒரு கட்டமைப்பில் இந்த விதிப்படி நீங்கள் இதெல்லாம் கட்டணும், இந்த விதியை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இந்த டேக்ஸ் எல்லாம் நீங்கள் கட்டி ஆகணும் அப்படின்னு ஒரு இதில் இருக்கோம்னா நம்ம எந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டாலும் எவ்வளோ வறுமைக்கு போனாலும் அந்த விஷயங்களில் நாம் தவறு பண்ணக்கூடாது. கட்டாயம் அதை செய்யணும்னா நாம் செய்து தான் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும். அதனால் நீ எந்த விதமான வறுமைக்கு போனாலும் நீ இருக்கக்கூடிய இடத்துல எதெல்லாம் நீ செய்து ஆகணும்னு இருக்கோ அதை நீ எப்படியாவது நீ செய்து தான் ஆகணும் அப்படிங்கிறத ஐயம் புகினும் செய்வன செய் அப்படின்னு நாம் புரிந்துக்கலாம். இதில் நாம் இன்னொரு பொருளும் பார்க்கலாம். அந்த ஐயம் அப்படிங்கிறது வறுமை அல்லாமல் ஒரு சந்தேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் இந்த செயல் பொருந்தும். இப்போ நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், அதில் ஆரம்பித்து பாதியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் வருது, இதை நம்ம நல்லபடியாக கொண்டு செலுத்துவோமா, இது நமக்கு முடியுமா முடியாதா அப்படின்னு எந்த சந்தேகம் வந்தாலும்
அந்த சந்தேகம் வரக்கூடிய நிலைக்கு நான் தள்ளப்பட்ட போதிலும் என்னுடைய மனதை தளர விடாமல் நான் என்ன செய்யணும்னு முடிவெடுத்து இதை ஆரம்பித்தனோ அதை கட்டாயம் நான் செய்து தான் ஆக வேண்டும், பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பொருள். இப்போ நம்ம குழந்தைகளை ஒரு காம்படிஷன் ஏதோ ஒரு இதுக்கு அனுப்புகிறோம், ஒரு ஸ்டேஜில் பேச சொல்லியிருக்காங்க, ரெடியாகி போயிட்டாங்க. ஆனால் அங்கே போன பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு பயம், பதட்டம், ஒரு சந்தேகம், நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அந்த குழந்தை தள்ளப்பட்டாலும் கட்டாயம் அந்த குழந்தை எதுக்காக அங்கே வந்ததோ அதை செய்து தான் ஆக வேண்டும், அதை பின் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் அந்த குழந்தைகளுக்கு புரிய வச்சு நம்ம அதில் வெற்றியோ தோல்வியோ அது நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எந்த செயலை செய்யணும் அப்படின்னு நம்ம செய்து அனுப்பப்பட்டோமோ அந்த செயலை நாம் கட்டாயம் செய்துட்டு தான் வர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு வரணுங்கிறதுக்காக தான் ஐயம் புகினும் செய்வன செய். நாம் பார்க்க போகிற அடுத்த கொன்றை வேந்தன் செய்யில் ஒருவனை பற்றி ஓர் அகத்து இரு. நம்ம வாழ்க்கைக்கு திறமை உள்ள ஒரு மனிதரை துணையாக பற்றி கொண்டோமானால் அவருடன் ஒருமித்த மனதோடு ஓரிடத்தில் நிலைத்து வாழ வேண்டும். இதுதான் ஒருவனை பற்றி ஓர் அகத்து இரு. இதற்கு இன்னும் ஆழமான விளக்கம் இருக்கா அப்படிங்கிறத நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுவரைக்கும் சிந்தித்து இணைந்திருப்போம். நான் உங்கள் பிரியமுடன் பிரியா. தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।